ஹே கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ளோ டிசைன் இன் யூஎக்ஸ் பற்றி தான். ஸோ பொதுவாக வந்து யூசர் ஃப்ளோ எதுக்காக பண்ணுறாங்க, யூசர் ஃப்ளோனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஏன் ஒரு ப்ராடக்டை நம்ம பில்ட் பண்ணும்போது யூசர் ஃப்ளோ அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணுறோம். இன்ஃபேக்ட் நம்மளுடைய அஃபினிட்டி மேப்பிங்கில் ப்ராடக்டோட டிஃபைனிங் ஸ்டேஜ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூசர் ஃப்ளோ தான். யூசர் ஃப்ளோவை நீங்கள் வந்து ஒரு பிரைன் ஸ்டாமிங்காக பேப்பர் பென்சில்லையும் பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிக்ஜாம் மாதிரியான நிறைய டூல்ஸஸ் இன்றைக்கி ஃப்ளோ டிசைனிங் டூல்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த டூல்ஸஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட இந்த யூசர் ஃப்ளோ அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரை பற்றி ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதில் இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ஒரு ப்ராடக்டோட ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபாலோட் பை அண்ட் ஃபிக்ஜாமில் இருக்கக்கூடிய ஃப்ளோ டிசைனிங் டூல்ஸஸ் என்னென்ன அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் டிசைனர் லிங்கம் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும். ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லெசன் 1, 2 and 3 வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். லெசன் 1ல் வந்து பார்த்திங்கன்னா யூஎக்ஸ் பற்றி ஒரு ஃபுல்லாகவே இருக்கும். லெசன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் பிஆர்டி ப்ரிப்பேர் பண்ணுறது அண்ட் அஃபினிட்டி மேப்பிங் அது ரிலேட்டடாக இருக்கும். அண்ட் ஃபிக்ஜாமை எப்படி வந்து அஃபினிட்டிக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த 3 வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஓரளவுக்கு கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா மட்டும்தான் புரியும். ரொம்ப முக்கியம், இந்த வீடியோவுக்கு 619 வியூஸ் மேலே இருக்குது. பட் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் தொடர்ந்து வியூஸ் அதிகமாக கொடுத்தீங்க, கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் அதிகமாக கொடுத்தீங்கன்னா எனக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அண்ட் மோட்டிவேட்டடாக இருக்கும். நீங்கள் ஜென்ரலான மல்டிமீடியா ரிலேட்டடான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா பஃப் டியூட்டோரியல் என்னோட இன்னொரு யூடியூப் சேனல். இதில் வந்து மல்டிமீடியா ரிலேட்டடான நிறைய விஷயங்களை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் கோ த்ரூ பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக வந்து கோர்ஸ் கற்றுக்கணும், என்னோடய இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணி டைரெக்டாக என்னோடய மென்டாரிங்க்கு நீங்கள் எடுத்துக்கணும், ஒரு ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ பில்டிங்காக இருக்கட்டும், ட்ரைனிங்காக இருக்கட்டும், இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா buffinstituteofdesign.com டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லைனா நீங்கள் இங்கே இருக்கிற நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ என்கொயரி பண்ணிங்கன்னா என்னோடய எக்ஸ்பர்ட் டீம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட் டீம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கோர்ஸ் அண்ட் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸை கைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போது நம்ம யூசர் ஃப்ளோனா என்ன, யூசர் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் திங் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யூசர் ஃப்ளோவில் நம்ம என்ன பண்ணுவோம். யூசர் ஃப்ளோவில் யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா யூசரோட ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டடான ஜேர்னியை விஷுவலைஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூசர் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேசிக்காக ஒரு யூசர் வந்து ஒரு ஆப்புக்குள்ளே என்டர் ஆகும்போது அவங்க என்ன கோலுக்காக அந்த ஆப்புக்குள்ளே வராங்க, இல்லை அவங்க என்ன கோலை வந்து அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்களோ அந்த ஸ்டெப்ஸஸ் எல்லாமே ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் யூசர் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த கோலை ஸ்மூத்தாக அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு ஸ்டேஜஸையுமே டிசைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யூசர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல சைன் போர்ட்ஸ்லாம் இருக்கும், நேவிகேஷன் போர்ட்ஸ்லாம் இருக்கும். இங்கே லெஃப்ட் எடுங்க, இங்கே ரைட் எடுங்க, இங்கே ஸ்கூல் ஜோன் வருதுன்ற மாதிரியான ஒரு நேவிகேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த நேவிகேஷன் இருக்கிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டான டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இங்கே ஃப்ளோவும். ஸோ ஒரு கரெக்டான ஃப்ளோ இருந்ததுன்னா ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்டு பேசிக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டில் என்ன சொல்கிறது, ஒரு ப்ராடக்டோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனை நீங்கள் ஒரு யூசர்கிட்ட கொடுக்கும்போது அதோட இன்ட்ராக்ஷனை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க. அஃபினிட்டி பொறுத்த வரைக்கும் ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இதெல்லாம் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு இடத்த கிளிக் பண்ணால் அடுத்த யூசர் எங்கே போவாங்க, அந்த இடத்துல ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்தா அதில் எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுவாங்க, அதில் எதை கிளிக் பண்ணால் எங்கே போவாங்க அப்படின்ற அந்த டைரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டைரக்ஷனை கிளியராக உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் நீங்கள் வந்து இந்த இடத்துல ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ் லைக் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு சிடிஏ பட்டன் வைக்கலாம், இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு இன்புட் கொடுத்தா யூசர்கிட்டேருந்து நம்ம ஃபைல்ஸை கெட் பண்ண முடியும் அப்படின்ற என்டையர் டெக்னிக்கல் லாஜிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த யூசர் ஃப்ளோவில் வந்து டிசைட் பண்ணுவீங்க. இன்னும் சொல்லப்போனால் டிசைனர் டெவலப்பர் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஃப்ளோ லாஜிக்ஸ் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் யூஎக்ஸ் டிசைனராக ஃப்ளோவை டிசைன் பண்ணாலும் கூட டெவலப்பர்கிட்ட அந்த இன்புட் அண்ட் அவுட்புட் அந்த கண்டிஷன்ஸ் வந்து இஃபெல்ஸ் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த இஃபெல்ஸ் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், டேட்டா கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், ப்ராசஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுமா அப்படின்றத ஒரு ப்ராப்பரான ஒரு டெவலப்பர் கூட சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுவீங்க.
அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் அண்ட் யூசபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஃப்ளோ பண்ணி நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறது இதுக்காக தான். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி யூசர் வந்து ஒரு கோலை ரீச் பண்ணணும், அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி அவங்க அந்த கோலை ரீச் பண்ணும்போது அந்த பாத் ஒரு ஸ்டேஜஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து இந்த ஃப்ளோவில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும். ரொம்ப முக்கியமாக என்னென்னா கன்ஃபியூஷனை கம்மி பண்ணணும். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். இது ஒரு ஸ்க்ரீனை பார்க்கும்போது இந்த ஸ்க்ரீனில் எந்த பட்டனை கிளிக் பண்ணுறது, இதை கிளிக் பண்ணால் அடுத்து எங்கே போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்ட்ராக்டடான லைக் இன்ட்ராக்ஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா யூசருக்கு க்ரியேட் பண்ணக்கூடாது. அவங்களோட டைரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும். அண்ட் யூசர் டெஸ்டிங், ஃப்ளோ டெஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃப்ளோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக யூசரை வந்து டெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் கார்ட் சார்ட்டிங் மெத்தடை யூஸ் பண்ணலாம். யூசர் ஃப்ளோ டெஸ்டிங்னு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டை ஒரு பெட்டரான ப்ராடக்டாக கொடுக்கறதுக்காக நம்ம எடுக்கிற ஸ்டெப்ஸஸ். இதே வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் எடுத்த வரைக்கும் இது வந்து நீங்கள் ஆப்புக்கும் டிசைன் பண்ணலாம், இல்லைனா வெப்சைட்டுக்கும் நீங்கள் டிசைன் பண்ணலாம். வெப்சைட் இந்த சென்ஸ் ஆஃப் ஒரு ப்ராப்பர் சிஆர்எம் பேஸ்டு ஒரு டைனமிக் வெப்சைட்டுக்கு இல்லை ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் அப்ளிகேஷன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரில் ஆர்கனைஸ் பண்ணுற ப்ராசஸை தான் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஓடிபி ப்ராசஸ் அப்படின்னா அந்த என்டையர் சிஸ்டமை பில்ட் பண்ணணும். ஒரு பர்ச்சேசிங் ப்ராசஸ்னால் அதோட அவுட்லைன் இல்லாமல் ரொம்ப டீப்பாக என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸை நம்ம கிட் பண்ண போகிறோம். டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா வெறும் டாக்குமெண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணாமல் அந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ண போகிறோமா, அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண போகிறோமா, டாக்குமெண்ட்டை என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி டீட்டெயில் அண்ட் டெப்த்தாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரை வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ பொதுவாக வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் ரொம்ப டெப்த்தான கனெக்டிங் லாஜிக்ஸ், அதாவது இங்கேருந்து அடுத்து இதை பண்ணுனா இந்த மெனுஸ்க்கு அப்புறம் எக்ஸாக்ட்லி இந்த மெனு தான் வரும் அப்படின்ற ரொம்ப டீட்டெயிலான விஷயங்களை ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருக்குள்ளே வரும். பட் ஃப்ளோ டிசைனிங் அந்த மாதிரி இருக்காது. ஒரு சின்ன அவுட்லைன்லேயே நீங்கள் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் நேவிகேஷன் டிசைனை சப்போர்ட் பண்ணுறது இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட நீங்கள் யூசர் ஃப்ளோவையும் நேவிகேஷன்ஸையும் அதாவது இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் தெரியும். நீங்கள் ரெஃபரன்ஸ் பார்த்தாலும் சரி, இல்லை என்ன பண்ணாலும் சரி. பட் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு அவுட்லைன் சைட் மேப்பாக இருக்கும்போது அதை வந்து நம்ம யூசர் ஃப்ளோ கேட்டகரியில் கொண்டு வரலாம். ரொம்ப டீட்டெயிலாக எல்லா இன்புட் அவுட்புட் எல்லா டேட்டா கலெக்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கிறபோது வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி வந்து அவுட் வரப்போகுது, அதை எப்படி நம்ம டேட்டாவில் ஸ்டோர் பண்ண போகிறோம், எப்படி கலெக்ட் பண்ண போகிறோம், கலெக்ட் பண்ணதை எப்படி ஃபெச் பண்ண போகிறோம் எப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல்லி டீட்டெயிலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்லுவோன்னா லைக் இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேசிக்காக யூசரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை. ஸோ லைக் நீங்கள் வந்து ஒரு யூசருக்கான ஒரு ப்ராடக்டை பண்ணுறீங்க. அந்த யூசர் வந்து ஒரு ஸ்டேஜில் கூட கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நான் வந்து இன்றைக்கி ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன், ஜஸ்ட் லைக் தட் என்னோடய ஃபோன் நம்பரை கொடுத்து என்னோடய ஏடிஎம் கார்டு கொடுத்து என் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக தெரியணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக வரும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நம்ம யூசர் ஃப்ளோ, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் பண்ணுறதே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லான ஃப்ளோவில் இருக்கணும். இருந்ததுன்னா யூசர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அந்த ப்ராடக்டை தொடர்ந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஃப்ளோ டிசைனிங்கை பண்ணுறோம். அண்ட் இந்த ஃப்ளோக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணுறேன். அண்டு இன்னும் யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியும். பட் ஒரு ப்ராப்பர் மென்டார்ஷிப் கைடன்ஸோட நான் உங்களுக்கு ட்ரைன் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் ரியல் டைமில் இந்த ப்ராடக்ட்னால் என்ன அப்படின்றத ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ யூடியூப்பில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் சொல்லித்தர முடியும். இதுக்கு மேலே நீங்கள் டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் என்னோடய பர்சனல் மென்டார்ஷிப் நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லைனா என்னோடய வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணுங்கள். அந்த வெப்சைட்டில் என்கொயர் பண்ணுங்கள். டேரெக்டாக நானே உங்களுக்கு கால் பேக் பண்ணுவேன். ஓகேங்களா?
அண்ட் இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோட மெயின் ஃப்ளோ என்ன? ஆன்போர்டிங், ஃபுட் ஆர்டரிங், பேமெண்ட் ஃப்ளோ, ட்ராக்கிங், இதுதான் மெயினாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஆன்போர்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளாஷை கிளிக் பண்ணால் லாகின் வரும். லாகின் ஒரு சைன் அப் கொடுக்குறாங்க. இது ரெண்டையும் பண்ணோன்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து லைக் ப்ரௌஸ் ஆர்டர், ப்ரௌஸ் ரெஸ்டாரண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் ரெஸ்டாரண்ட்லேருந்து செலக்ட் ஃபுட்டு கொடுப்பாங்க. ஃபுட்டு ஆட் டு கார்ட் கொடுப்பாங்க. செக் அவுட் பண்ணுவாங்க. செக் அவுட் பண்ணதுக்கப்புறம் எங்கே டெலிவரி பண்ணணுன்ற அந்த அட்ரஸ் கொடுப்பாங்க. அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுவாங்க. பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் லைக் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். ஆர்டர் ப்ளேஸ் ஆகிட்டு ப்ரிப்பேரிங்கோட ஸ்டேட்டஸ் காட்டும். ஸோ அவுட் ஆஃப் டெலிவரி அண்ட் டெலிவர்ட். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரியான அப்ளிகேஷன் கூட நீங்கள் கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி நீங்கள் அந்த ப்ராடக்ட்டில் ஏன் இவ்வளோ சுலபமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஹோம் வரும். ஹோமில் வந்து சர்ச் ப்ராடக்ட் கொடுக்குறோம், இல்லைனா கேட்டகரி கொடுக்குறோம். அண்ட் ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறோம், என்ன ப்ராடக்ட் அப்படின்றத பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட்டை ஆட் டு கார்ட் கொடுக்குறோம், வியூ கார்ட் பண்ணுறோம். அப்புறம் அகெயின் அதே மாதிரி தான் செக் அவுட்டு, அட்ரஸ், பேமெண்ட்டு, ஆர்டர் கன்ஃபர்மேஷன். இதில் தேவைன்னா ட்ராக் ஆர்டர் அப்படின்னு இன்னொரு விஷயத்தை நம்ம கொண்டு வரலாம். இதே நீங்கள் ஒரு ட்ராவல் அப்ளிகேஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ட்ராவல் அப்ளிகேஷனும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். டெஸ்டினேஷன் வருதும், ஃபில்ட்ரு ஹோட்டல் கொடுக்குறோம், ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் பார்க்குறோம், ரூமை செலக்ட் பண்ணுறோம், அப்புறம் லைக் எத்தனை கெஸ்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறோம். அண்ட் பேமெண்ட் பண்ணிவிட்டு புக்கிங் கன்ஃபர்மேஷன், ஓப்பன் டு வியூ ஆர் கேன்சல் புக்கிங் அப்படின்ற இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம். ஸோ இந்த 3 எக்ஸாம்பிளுமே உங்களுக்கு பார்க்க ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் இதோட ஃப்ளோவை நீங்கள் டிசைன் பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ஃப்ளோவை நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் ஃப்ளோ வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபுட் ஆர்டரிங் அப்ளிகேஷனோட ஒரு பேசிக் ஃப்ளோ, ரொம்ப டீட்டெயிலாக இல்லாமல் ஒரு ப்ராடக்டாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளோ வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதே ஃப்ளோவை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ பேசிக்காக சில விஷயங்களை முதல்ல நீங்கள் கற்றுக்கணும். என்னென்ன கற்றுக்கணும்? முதல்ல வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஜாம் சாஃப்ட்வேரில் தான் நம்ம இதை பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஸோ ஃபிக்ஜாம் சாஃப்ட்வேரில் இந்த ஃப்ளோக்கு என்னென்ன மாதிரியான டூல்ஸ் இருக்குது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் இந்த ஃப்ளோ பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக இந்த இடத்துல ஏன் இந்த மாதிரியான ஷேப்ஸஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த ஷேப்ஸஸோட பர்பஸ் என்ன, இதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா அப்படின்றத அதையும் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு காமனான ஃப்ளோ சார்ட் சிம்பிளை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஜென்ரலாக கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாவே கிடைக்கும். இப்போ நானுமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா கூகுளிலேருந்து ஒரு இமேஜ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதை நம்ம க்ரியேட் பண்ணி சாம்பிள் உங்களுக்கு காட்டலாம். பட் இருந்தாலும் இதெல்லாம் நிறைய இன்றைக்கி ஆன்லைனில் இருக்குது அப்படின்னு வரும்போது இதை பற்றி நம்ம டிஸ்கஷன் லெவலில் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ காமனான ஷேப்ஸஸ் இதில் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. முக்கியமானதை மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டெர்மினல் அப்படின்னா ஸ்டார்ட். ஒரு ப்ராசஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ப்ராசஸ் எங்கே முடியுதோ அந்த இடத்துல இந்த ரவுண்டட் ரெக்டாங்கிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டெசிஷன், இஃப் எல்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் யூசர் சைன் அப் கரெக்டாக பண்ணாங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் போகணும். எல்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் தப்பாக இருந்தால் எரர் எந்த ஸ்க்ரீன் வரணும். அந்த இஃப் எல்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். யூஸ்வலாக டெர்மினல்லேருந்து இந்த இடத்துல இருக்கிறத டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைமண்டுக்கு இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இன் கொடுக்குறீங்க, இது வந்து உள்ள இன் கொடுக்குறோம். இந்த இன் வந்து இஃப் கண்டிஷன் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா ப்ராசஸ்க்கு போயிடும். 2 எல்ஸ் கண்டிஷன் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பொதுவாக என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஃப்ளோ டிசைனிங் பண்ணும்போது இஃப் எல்ஸ்ன்னு சொல்லி 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரே ஒரு இஃப் தான் இருக்கும், மல்டிபிள் எல்ஸ் இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது மல்டிபிள் அப்படின்னு சொல்கிறது நான் உங்களுக்கு கிளியராக புரிய வைக்கிறேன். 2 ஆக்சுவலி ஒரு இஃப் கண்டிஷன் கரெக்டான ப்ராசஸ், 2 எல்ஸ் கண்டிஷன் கொடுக்கலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் மாடலே ஆக்சுவலி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராசஸ் அப்படின்றது அடுத்தடுத்த ஸ்டேஜை டிஃபைன் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த ப்ராசஸ் அப்படின்ற சிம்பிளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அது ப்ராப்பர் ரெக்டாங்கிள் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ சிங்கிள் டாக்குமெண்ட், இப்போ யூசர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அது வந்து டாக்குமெண்ட். அப்போ இந்த இடத்துல யூசர் வந்து டாக்குமெண்ட் வந்து நம்ம யூசர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டயக்ராமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்காக பண்ணுறோம், டெவலப்பருக்கு புரியும், ஓகே இந்த இடத்துல நம்ம இதை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு குளோபலான சிம்பிள் லாங்குவேஜ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்வேன். மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் கார்டெலாம் கலெக்ட் பண்ண போகிறீங்க, மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் யூசர் அட்டாச் பண்ண போகிறாங்கன்னா இந்த இடத்துல மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டை வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 5மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தவிர்த்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் டேட்டா பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த டேட்டா ஸ்டோரேஜ், இந்த டேப் ஸ்டோரேஜ் இதெல்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. பட் டேட்டா பேஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் கெட் பண்ணுற டேட்டாஸ் எதெல்லாம் ஸ்டோர் ஆக போகுது அப்படின்றத இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ் சிம்பிளை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அடுத்ததாக யூசரோட இன்புட் அவுட்புட். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணுறாங்க. லாகின்னு கிளிக் பண்ணால் ப்ராசஸ் போதும். ஆனால் லாகினுக்கு அப்புறம் என்டர் யூசர் நேம்னு ஒன்று கொடுக்குறீங்கன்னா அப்போது யூசர் ஏதோ ஒரு விஷயத்தை டைப் பண்ண போகிறாங்கன்னா அதை நீங்கள் இந்த மாதிரி பேரலலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர்.
இப்போ லைவாகவே நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பேனல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் இதில் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன்ல, ஸோ ஃப்ளோ அப்படின்னு இங்கே கொடுக்குறேன். இப்போ நான் இன்புட் கொடுக்குறனால இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேரலோகிராம் சிம்பிள்குள்ளே கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு ஐகான் இருக்குது பாருங்கள், இந்த ஐக்கானை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு இன்புட்டுமே நான் கொடுக்கல, வெறும் கிளிக் ஃபங்க்ஷன் மட்டும்தான். அதுக்கு நான் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவேன், இதாவது இந்த ரெக்டாங்கிள். ஸோ இந்த ஷேப்ஸஸ் மட்டும் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டியது ஸ்டார்ட் ஸ்டாப், டெர்மினல், டெசிஷன், ப்ராசஸ், டாக்குமெண்ட்ஸ், மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ், டேட்டாபேஸ், இன்புட் அவுட்புட், இதுதான். இதை தவிர்த்து மற்றதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலாக என்ன சொல்கிறது, இந்த ப்ராடக்ட் டிசைனிங் பண்ணுற இடத்துல நம்மளோட மொபைல் அப்ளிகேஷனுக்கு ரொம்ப தேவைப்படாது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இப்போ சிம்பிளாக போயிட்டு கூகுளில் யூசர் ஃப்ளோ ஷேப் மீனிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுளில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸஸ், நிறைய மீனிங்ஸஸ் உங்களுக்கு வரும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சிம்பிளாக இந்த ஷேப்ஸஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஃபிக்ஜாமில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக இங்கே வந்து இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஷேப் ஏரியாஸ் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இங்கே எல்லா ஷேப்ஸஸும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் மற்ற டூல்ஸஸ், கனெக்டர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் முதல்ல வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கொயரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது நார்மலான ஒரு ரெக்டாங்கிள் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து இப்போ ஸ்டார்ட் அப்படின்னு டைப் பண்ணுறோம். ஸோ இந்த ரெக்டாங்கிள் க்ரியேட் ஆகும். இதோட ஃபாண்ட் சைஸை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து அஃபினிட்டி மேப்பிங் சொல்லும் போதே உங்களுக்கு இதை நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இந்த ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷேப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேல் பண்ணுறது, இதோட சைசிங்ஸ் நீங்கள் மாடிஃபை பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஷேப்பை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ மறுபடியும் இதை வந்து ரவுண்டட் ரெக்டாங்கிளாக மாற்றணும், இல்லை ஒரு சர்க்கிளாக மாற்றணும்னா திருப்பியும் ட்ராக் பண்ணலாம் வேண்டாம். இதை செலெக்ஷன் பண்ணோன்னே இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்க. இதில் சப்போஸ் நீங்கள் வந்து இதை வந்து டைமண்ட் மாடலாக மாற்ற போகிறீங்கன்னா இந்த இடத்துல டைமண்ட் மாடல் மாற்றிக்கலாம். இதே வந்து ரவுண்டட் ரெக்டாங்கிளாக கொடுக்க போகிறீங்கன்னா ரவுண்டட் ரெக்டாங்கிள், அண்ட் இந்த இடத்துல சிங்கிள் டாக்குமெண்ட் கொடுக்க போகிறீங்கன்னா சிங்கிள் டாக்குமெண்ட்ஸ், எல்லாமே ரீப்ளேஸிங்காக உங்களுக்கு வந்து இதில் மோஸ்ட் ஆஃப் த நம்ம யூஸ் பண்ணுற ஷேப்ஸஸ் எல்லாமே வந்து இதில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்க்கிள் இருக்கும். ஸோ இஃப் யூ ஹோல்ட் த ஷிஃப்ட் உங்களுக்கு ப்ராப்பரான சர்க்கிள் க்ரியேட் ஆகும். அண்ட் நான் சொன்ன மாதிரி டைமண்ட் மாடல் உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்து வந்து ட்ரையாங்கிள் மாடல். ஸோ 3 டேஷன்ஸ் இந்த இடத்துல மர்ஜின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயே அதே ட்ரையாங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வரும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டட் ரெக்டாங்கிள். ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்டட் ரெக்டாங்கிளோட அந்த ஃபீல் வந்துடும். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம டேட்டாபேஸ், இந்த டேட்டாபேஸ் இருக்குது பார்த்திங்களா அது. இதை தவிர்த்து இந்த மோர் ஷேப்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோடனே இதில் நிறைய ஷேப்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லோட் ஆகும். இதில் ஃப்ளோ சார்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய பேரலோகிராம், இப்போது இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோல்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபோல்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபோல்டர் ஷேப்ஸ் இருக்கும். மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா ஐ கேன் கிளிக் அண்ட் ட்ராக். ஸோ மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா லைக் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக. இதில் லைக் சில அட்வான்ஸான டூல்ஸஸ் லைக் இது, ஆனால் கொஞ்சம் ப்ரீமியம் போகணும் இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே. பட் இதில் நம்மளுக்கு மோஸ்ட்லி லைப்ரரிஸ் எல்லாமே இங்கே இருக்கும், ஷேப்ஸஸ் இதெல்லாமே உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். பட் ப்ரீமியம் வேணும். பட் நம்ம ஒரு ஃப்ளோ டிசைன் பண்ணுறதுக்கு ஐ திங்க் இது எல்லாமே போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதை மட்டும் விட்டுருங்க. இதில் எதுவாக இருந்தாலும் சரி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து யூ கேன் டூ சம் டைப்பிங். அண்ட் அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு நார்மலான டெக்ஸ்ட் எடிட்டரில் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அது எல்லாமே உங்களால் பண்ண முடியும். இதுக்கு கலர்ஸ் எல்லாமே கூட நீங்கள் மாற்றிக்கலாம். செலெக்ஷன் பண்ணிவிட்டு யூ கேன் சேஞ்ச் த கலர்ஸ். ஸோ என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக இப்போது இதில் வந்து கனெக்டர் அப்படின்னு ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேப் கொடுத்துருக்கீங்க. இந்த ஷேப் வந்து இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்டார்ட்டில் வந்து நான் கிளிக் பண்ணோன்னா அடுத்த ஒரு ஆப்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஐ கேன் டேக், இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஐ கேன் டேக் டூப்ளிகேட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வரும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கனாலும் யூ கேன் டேக் மல்டிபிள் டூப்ளிகேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துகிட்டே இருக்கும். இதில் ஃபஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் பெண்ட் கனெக்டர், அடுத்து கர்வ் கனெக்டர், அடுத்து கனெக்டர். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு கனெக்டர் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லெட் மீ க்ளோஸ் ஆல் திஸ் திங்ஸ். ஸோ நான் வந்து இதை ஃபஸ்ட்லேருந்து எடுத்துக்கிறேன். லெட் மீ ரீசெட். ஸோ ரீசெட் பண்ணிடலாம். ஓகே, டிசைன். ஸோ இதில் வந்து நம்ம கனெக்டர் எடுக்கலாம். ஸோ கனெக்டரில் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த
ஒரு லைக் வாட் இஸ் இட் ஒரு ப்ளூ கலர் டாட் மாதிரி வரும். ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த ப்ளூ கலர் டாட் மாதிரி வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மேனுவல் கனெக்ஷன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த பென் கனெக்டர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பென் கனெக்டர் நான் இந்த பாயிண்டில் எங்கே வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து கிளிக் பண்ணி இங்கே கொண்டு வந்து இந்த இடத்துல நான் கனெக்ட் பண்ணி விட்டேன்னா அந்த பென் கனெக்டர் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் நான் வந்து டம்மியாக தான் கொடுக்குறேன், எந்த ஒரு ரிலேட்டடான விஷயங்களும் இதில் கிடையாது. ஓகே, இப்போ யூசர் நேம் கொடுக்குறேன். இங்கேருந்து அடுத்த ஒரு ஸ்டெப்பு இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நான் இதில் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கனெக்டர் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வேறு எங்கே வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 பாயிண்ட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கனெக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும். அண்ட் இந்த கனெக்டர்ஸ் இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கலர்ஸ் திக்னஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். ஸோ இதில் கலர் வந்து இப்போ இன்கேஸ் ரெட்டு டாட்டர் லைன்ஸ் கொடுக்குறீங்க, கொஞ்சம் திக்கான லைன் கொடுக்குறீங்கன்னா யூ கேன் ப்ளே ஆல் திஸ் திங்ஸ். இப்போ இதில் வந்து நேம் ஏதாவது, ஸோ இப்போது இதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து எஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல எஸ்ன்னு ஒரு கமாண்ட் வரும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட ஃபாண்ட் சைஸை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டோட ஃப்ளோஸ்க்கு தேவைப்படக்கூடிய எல்லா கனெக்டிவிட்டிஸும் நீங்கள் இதில் வந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு வாட்டியும் வந்து இதை ப்ரெஸ் பண்ணி தான் பண்ணணுமானா கண்டிப்பாக இல்லை. ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் டீப் கொடுத்து டூப்ளிகேட் எடுங்க, இல்லைனா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் இப்போ நான் மேனுவலான ஒரு ஃப்ளோ கொடுக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இந்த ஃப்ளோ கனெக்டரில் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கர்வ் கனெக்டர். ஸோ அதே இதில் இங்கே எடுத்துகிட்டு வர லைட்டாக இந்த மாதிரி வளைஞ்சி இப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டைல் தான் இது என்ன பண்ணணும்னா ஸ்டைல் க்ரியேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டைலில் வேணுமோ அந்த ஸ்டைலில் நீங்கள் ஃப்ளோ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்வ் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இதில் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கனெக்டர், நார்மல் கனெக்டர். ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் இப்படி கனெக்ட் ஆகும். ஸோ யூஸ்வலி வந்து நீங்கள் வந்து இங்கே ஃபர்ஸ்ட்டு இருக்கிற இந்த கனெக்டர் எடுத்துக்கோங்க. இந்த கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் டு பாயிண்டில் தான் கனெக்ட் ஆகும், தெரியுதுங்களா? ஸோ இதுக்கு மேலே எங்கேயாவது நான் வைக்க ட்ரை பண்ணால் எனக்கு வராது. ஆனால் நீங்கள் அடுத்து இருக்கிற இந்த கனெக்டர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கர்வ் கனெக்டர் எடுத்து இங்கே மிடில் திஸ் கனெக்டர். ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இதில் எப்படி கொண்டு வந்து விடலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரில் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைன். ஸோ இது ஜென்ரல் கனெக்டர், இங்கேருந்து இங்கே ஒரு லைன் மாதிரி இப்படி வரும். ஸோ அவ்வளோதான். அண்ட் இதை நீங்கள் வந்து லைக் யூ கேன் செலக்ட் அண்ட் யூ கேன் சேஞ்ச் த கலர்ஸ் அண்ட் அதோட எல்லாமே நீங்கள் ஃபர்தராக மாடிஃபை பண்ணிக்கலாம். அந்த டாட்டர் லைன் வேணாம், ஸ்ட்ரைட் லைன் வேணும், இல்லை ஆரோஸ் வேணுமா, ஆரோஸ் வேணும்னா ஆரோஸ் இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் ஆரோ என்ன, எண்ட் ஆரோ என்ன, இது எல்லாமே. இந்த லைனுமே வந்து உங்களுக்கு வளைஞ்சிருக்கணுமா இல்லை இந்த மாதிரி கர்வ்டாக இருக்கணுமா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைக் இன்னும் கர்வ்டாக வரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸஸ் ஆஃப் இதை வந்து உங்களால் வந்து இங்கே வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம பார்க்கக்கூடிய டூல்ஸஸ். இதில் இன்னுமே வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மூவ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் கைட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ யூ கேன் கிளிக் அண்ட் மூவ். ஸோ இப்போ சப்போஸ் இந்த ரெண்டும் இங்கே இருக்குது, நீங்கள் வந்து இதை அலைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா டாப் அலைன், லெஃப்ட் அலைன். நீங்கள் நார்மலாக ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேர் டூல் யூஸ் பண்ணும்போது என்னென்ன அலைன்மெண்ட்ஸ்லாம் பார்ப்பீங்களோ அது எல்லாமே இருக்கும். இதில் வந்து நான் இப்போ இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ ஆல்டுகெதர் எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைட் அப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ டைட் அப், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது எல்லாமே நான் இந்த மாதிரி இப்படி வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாக இது எல்லாத்தையும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டைட் அப் அப்படின்னு கொடுத்தோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த அலைன்மெண்ட்டெல்லாம் ஓரளவுக்கு செட் பண்ணி கொடுத்துரும். இது நம்மளோட ஃப்ளோவை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா நேரத்துலையும் அது கரெக்டாக வராது. சம்டைம்ஸ் சரியாக இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக அதை எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம டூல்ஸை பற்றி பார்த்தோம் இல்லையா? இந்த டூல்ஸை வச்சு இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி அந்த ஃப்ளோ இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்து நீங்கள் உங்கள் ஓன் ப்ராடக்ட்டை நீங்கள் டிசைன் பண்ணும்போது அதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கணுன்னா 100% நீங்கள் வந்து ஒரு மென்டாரோட கைடன்ஸில் இருந்தீங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் உங்களுக்கு டீட்டெயிலாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யாராவது டிசைனிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் வந்து கோர்சஸ் ஏதாவது படிக்கணும், ப்ரொஃபஷ்னலாக சர்டிஃபைட் டிசைனராக இருக்கணும், என்னோடய மென்டாரிங்கில் டைரெக்டாக நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டில் என்கொயரி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா buffinstitute.com இதுவும் என்னோடய இன்ஸ்டியூஷனோட அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்கொயரி பண்ணினாலும் டைரெக்டாக நான் வந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுறேன். ஸோ நம்ம டிசைன் மட்டும் இல்லாமல் கோர்ஸ் ரிலேட்டடான விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஃப்ளோவை எப்படி நான் க்ரியேட் பண்ணேன், இந்த ஃப்ளோவில் எப்படிலாம் என்னென்ன நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி யூசர் ஃப்ளோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு சாம்பிள் ஃப்ளோ வந்து நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பேசிக்காக வந்து ஒரு ஃபுட் டெலிவரி அப்ளிகேஷனோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்கலாம். இப்போ இது வந்து லைக் இதில் லாஜிக்ஸ் நிறைய இருக்குது. இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு மெத்தட் மட்டும் கிடையாது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது நான் க்ரியேட் பண்ண என்னோட ஒரு டைப் ஆஃப் மெத்தட். ஓகே, இதில் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ளோ டிசைன் எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ என்டையர் ஃப்ளோ ஆன்போர்டிங் லாகின் செக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஷேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஃபார் ஸ்க்ரீன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெக்டாங்கிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் பிஃபோராகவே சொல்லியிருக்கேன். அண்ட் கனெக்டட் வித் ஆரோஸ் சொல்லியிருக்கேன். ஸோ ஆரோஸ் எதுக்குன்னா ஒவ்வொரு இடத்துலையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் டைமண்ட் ஃபார் டெசிஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல நிறைய டெசிஷன்ஸ் எடுப்போம், அதுக்காக நம்ம அது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன். ஸோ ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் ஒரு யூசர் வராங்க அப்படின்னா அடுத்தது வந்து லாகின் சைன்அப், லாகின் ஆர் சைன்அப் ரெண்டுத்தில். ஏன்னா நீங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் அப்ளிகேஷன் தான். இப்போ ஹைலி செக்யூர்டான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் சைன்அப் அப்படின்ற மாதிரி இருக்காது. யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த மாதிரி கான்செப்டில் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். பட் இதே வந்து நீங்கள் ஒரு பேஸ் அப்ளிகேஷன் பார்க்குறீங்க, ஒரு ஈஸியான ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே பார்க்குற இந்த வாட் இஸ் தட் ஒரு ஃபுட் ஆர்டரிங் அப்ளிகேஷன்லாம் அவ்வளோ காம்ப்ளெக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு குயிக்கான லாகின் சைனப்பில் கொண்டு வரோம். ஸோ இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாகவே ஃபியூச்சர் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்ப்ளாஷ் அண்ட் லாகின்க்கு கிளிக் பண்ணுறாங்க. ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிவிட்டு லாகின் சைனப் கிளிக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் யூசர் வந்து மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுறாங்க. என்ட்ரு பண்ணி ஓடிபி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஓடிபிக்கு வந்து டெசிஷன்ஸ் போகும். ஓடிபி கரெக்டான டெசிஷன், நீங்கள் கொடுத்த ஓடிபி வந்து கரெக்டாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ் அப்படின்ற ஒரு கமாண்ட் இந்த இடத்துல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெசிஷனில் எஸ்ன்ற ஒரு கமாண்ட் இஃப்னு சொன்னோம் இல்லையா, இஃப் எஸ். ஸோ நீங்கள் இது என்ன டைப் பண்ணிக்கலாம், இஃப் எஸ்ன்னு கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இஃப் எஸ் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிடும். ஸோ எல்ஸ் நோ அப்படி ஒன்று இஃப் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா எல்ஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன்னு கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ எல்ஸ்ன்னு இருந்ததுன்னா இந்த இடத்துல நோவில் வந்து பார்த்தீங்கன்னா எரர் மெசேஜ் வரும். ஸோ இந்த எரர் மெசேஜை யூசர் ஆக்சுவலி கிளிக் பண்ணுறாங்கன்னா இதுக்கு தனியாக நம்ம ஒரு ஃப்ளோ கொடுத்துக்கலாம். மேபி நம்பர் எரராக இருக்குது, நம்பர் செக் பண்ணுங்கள், நம்பர் நாட் அசோசியேட்டட் வித் த அப்ளிகேஷன், அந்த மாதிரி நிறைய கொடுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் டெசிஷன். ஸோ இந்த டைமண்ட் யூஸ் பண்ணுறது இதுக்காக தான். இதில் அடிஷ்னலாக தேவைப்பட்டால் இன்னொரு டெசிஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். மோர் தென் 2 வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ எஃப் கொடுத்து ஹோம்க்கு வராங்க. ஹோமில் வந்து நம்ம 3 ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். சர்ச் ஃபார் ரெஸ்டாரண்ட், இல்லை ஃபியூச்சர் ரெஸ்டாரண்ட், இல்லைனா சர்ச் ஃபார் ஃபுட் ஐட்டம்ஸ், 3 ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். இல்லை சர்ச் ஃபார் ரெஸ்டாரண்ட் கொடுத்தாலோ, இல்லை ஃபியூச்சர் அதாவது நம்ம லிஸ்ட் பண்ண ப்ரீடிஃபைன்டாக லிஸ்ட் பண்ணியிருப்போம்ல அந்த ரெஸ்டாரண்ட் கொடுத்தாலோ, ரெண்டுமே எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தில் எதுக்குள்ளே போனாலும் ரெஸ்டாரண்ட் லிஸ்ட்டு தான் வந்து இந்த இடத்துல வரப்போகுது. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஃபுட் ஐட்டம்ஸை டேரெக்டாக ஃப்ரண்ட்டில் ரெஸ்டாரண்ட் மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸை சூஸ் பண்ணி இந்த இடத்துல அந்த ரெஸ்டாரண்ட்டோட மெனுக்கு வர போகிறாங்க. இல்லைனா ரெஸ்டாரண்ட் ஆர் ஃபீச்சர் ரெஸ்டாரண்ட் மூலிமா போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டோட மெனுக்கு மறுபடியும் வருவாங்க. அண்ட் இந்த ரெண்டில் எதுக்குள்ளே போனாலும் இந்த ரெஸ்டாரண்ட் லிஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்ஷஸ் வந்து ப்ரௌசிங் ஆப்ஷன் வரும். இதில் மட்டும் நான் ஒரு ஆப்ஷன் இங்கே இப்போ ரெஸ்டாரண்ட் லிஸ்ட் இருக்குது, ரெஸ்டாரண்ட் மெனு இருக்குது, இது பாருங்கள், இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி இங்கே கொண்டு வரும். ஸோ இதை ரெஸ்டாரண்ட் லிஸ்ட்டில் வந்து போனாலும் இங்கே வரலாம், ரெஸ்டாரண்ட் லிஸ்ட்டில் மெனுவில் போய் வந்தாலும் இங்கே கொண்டு வரலாம். சரிங்களா? ஸோ இங்கே உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பண்ணுறதுக்காக நான் அதை ஜஸ்ட் லைக் இது ஒன்று பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் இது இன்னும் கொஞ்சம் லாஜிக் டெஸ்டிங் பண்ணி பார்த்தேன்னா இந்த இடத்துல எனக்கு இப்போவே ஒரு எரர் ஏதோ ஒன்று ஃபீல் ஆகுது. மேபி நான் அதை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் கூட கிளாரிஃபை பண்ணேன். ஸோ ப்ரௌஸ் டிஷ்ஷஸ் கொடுக்குறோம். அதில் ப்ரௌஸ் டிஷ்ஷஸ் கொடுத்து அப்புறம் ஃபுட்டை செலக்ட் பண்ணுறோம். ஃபுட்டை செலக்ட் பண்ணோடனே வியூ செலக்டட் ஐட்டம் எந்தெந்த ஃபுட்லாம் வேணுமோ செலக்ட் பண்ணால் அது ஃபுட்டஸ் எல்லாம் வியூ பண்ணி பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் அதோட குவான்டிட்டி, ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்றத இன்புட் கொடுக்குறோம். அண்ட் ரெடி டு செக் அவுட் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ செக் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கும்போது இஃப் கண்டிஷன் எல்ஸ் கண்டிஷன். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா யூசருக்கு ஒரு டெசிஷன் எடுக்கணும், இந்த இடத்துல ஒரு டெசிஷன் எடுக்கணுன்ற இடத்துல தான் நம்ம இந்த டைமண்ட் மாடலை யூஸ் பண்ணுறோம். அப்போ இஃப் டெசிஷன் கரெக்டாக இருந்ததுன்னா செக் அவுட் ஸ்க்ரீனுக்கு போவாங்க. எல்ஸ் கண்டிஷன் பேக் மெனுக்கு தான் வரணும். இல்லைனா அடுத்து நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்கு நம்ம யூசரை கொண்டு போகலாம். அப்போ செக் அவுட் ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க அப்படின்னு வரும்போது செக் அவுட் ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து ஃபஸ்ட் டைம் யூசர்ஸ். இப்போ ஆல்ரெடி யூசர் வந்து சைன் அப் லாகின்லாம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கும் இல்லையா, அப்போ அதுக்கு இன்னொரு ஃப்ளோவை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா க்ரியேட் பண்ணுவோம். இது வந்து ஃபஸ்ட் டைம் யூசருக்கான ஃப்ளோ அப்படின்றதுனால
நம்ம செக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அட்ரஸை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுறோம். ஸோ அட்ரஸை இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் கொடுக்கணுன்னா அட்ரஸில் வந்து சப் கேட்டகரி இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சராக நீங்கள் கொடுக்கணுன்னா அட்ரஸில் என்ன வாங்க போகிறீங்க, ஸோ அட்ரஸோ இல்லை நியர்பை லொக்கேஷனோ இல்லை வந்து நீங்கள் ஆட்டோ டிடெக்ட் லொக்கேஷனோ இந்த மாதிரி என்ன கொடுக்க போகிறீங்களோ அதை இன்டெப்த்தாக கொடுக்கணுன்னாலும் நீங்கள் இந்த இடத்துல பண்ணலாம். அதுக்கப்புறம் டெலிவரி டைமிங், ஸோ எப்போ டெலிவரி பண்ணணும் அண்ட் பேமெண்ட் ஆப்ஷன். ஸோ லைக் என்ன பேமெண்ட், இப்போ டெலிவரி டைம் நான் ஆப்ஷனலாக கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பேமெண்ட் ஆப்ஷன் போயிடலாம். பேமெண்ட் ஆப்ஷனில் என்ன சூஸ் பேமெண்ட் ஆப்ஷன். இப்போ இதில் ஒரு விஷயம் முக்கியமாக சொல்கிறேன், ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் ஃப்ளோ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹரிசான்டல் ஃப்ளோ அப்படின்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஹரிசான்டல் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. வெர்டிக்கல் ஃப்ளோ அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த வெர்டிக்கல் ஃப்ளோனா ஒரு இடத்துக்கு கீழே மல்டிபிள் ஆப்ஷன்ஸை கொடுக்குறோம் இல்லையா, அதை வந்து வெர்டிக்கல் ஃப்ளோ. மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஹரிசான்டல் ஃப்ளோவாக வரும். இது வந்து வெர்டிக்கல் ஃப்ளோ கிடையாது, இது ஆப்ஷன்ஸ். சரிங்களா, ஹரிசான்டலாக வந்து இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இது ஹரிசான்டல் தான், இது வெர்டிக்கல் ஃப்ளோ கிடையாது. ஹரிசான்டல் கொடுத்து நேராக எடுத்துகிட்டு வரேன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வெர்டிக்கல் வருது. ஸோ சூஸ் த பேமெண்ட் ஆப்ஷனில் யூபிஐ, கார்டு, சிஓடி என்ன பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்தாலும் சரி அது பேமெண்ட் சக்ஸஸ் ஸ்க்ரீனுக்கு வரணும். இஃப் கரெக்டாக இருந்ததுன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும். எல்ஸ் தப்பாக இருந்தால் ரீட்ரை பேமெண்ட், அதுக்கு நம்ம எரர் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஆனால் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஆர்டரோட ட்ராக்கிங் பார்ப்போம். ட்ராக்கிங்கில் ப்ரிப்பேரிங் ஆர்டர், அவுட் ஆஃப் டெலிவரி, டெலிவரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். சப்போஸ் டெலிவர் ஆயிடுச்சுன்னா ஆர்டர் டெலிவர் ஆனதுக்கப்புறம் டெலிவரி சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அதை வந்து நம்ம ரேட் ஆர்டர் கொடுக்கலாம், இல்லை வியூ ஹிஸ்ட்ரி கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியாக குயிக்காக வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஃப்ளோவை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக அந்த ரிசர்ச் எல்லாம் இருக்கும். டைரெக்டாக ஒரு ப்ராடக்ட்டோட ஃப்ளோ டிசைனிங் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்காது. இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா டெஃபினட்டாக உங்களால் ஒரு ப்ராடக்டோட ஃப்ளோவை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் சும்மா ஒரு கனெக்ட் பண்ணுறதுனால மட்டும் ஒரு ஃப்ளோ வந்து க்ரியேட் ஆகிடாது. ஸோ நல்லா எஃபர்ட் போடுங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, ஆன்லைன் ஷாப்பிங், ட்ராவலிங், இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதோட பிடிஎஃப் இல்லைனா ஃபிக்ஜாமோட அந்த யூஆர்எல் லிங்க், ஷேர் லிங்க் கொடுத்து அந்த லிங்க்கை வந்து நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ 9150601717 இந்த நம்பர் என்னோடய டைரக்ட் வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு அந்த லிங்க்கை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த லிங்க்கை வந்து நான் யூடியூப்பில் லைவ் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ அப்படி இல்லைன்னா இன்ஸ்டியூஷனோட வெப்சைட்டில் நீங்கள் எனக்கு என்கொயரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் மற்றதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃப்ளோவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு ஃப்ளோனா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இது தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு நல்ல ஒரு நாலேஜபிளான ஒரு பர்சனாக வந்து யூஎக்ஸ் டிசைனிங்கில் வர முடியும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.